பிரதமர் மோடி மீண்டும் பேசியிருக்கிறார். இல்லை இல்லை பிதற்றி இருக்கிறார். பிதற்றலின் உச்சத்திற்கே சென்று இருக்கிறார். தான் மனித பிறவி அல்ல, பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் என்கிற அளவில் பேசியிருக்கிறார். ஏறக்குறைய தான் கடவுளின் அவதாரம் என்கிற அளவிற்கு அவர் பேச்சு இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த பேச்சு வழக்கம் போல பாஜகவினருக்கு குசியை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் எதிர்கட்சியினர் பிரதமர் மோடியின் இந்த அபத்த பேச்சை கேட்டு தலையில் அடித்துக் கொண்டனர். நடுநிலை ஊடகத்தினர் இவரது பேச்சை கேட்டு நகைத்து கடக்கின்றனர். ஒரு ஆளுங்கட்சியின் வலிமை வாய்ந்த தலைவர், உலகத்தின் பெரிய ஜனநாயக நாட்டின் தலைமை அமைச்சர் இப்படியெல்லாம் பேசுவாரா, பிதற்றுவாரா என்று இந்தியா மட்டுமல்ல, உலகமே அதிர்ச்சியும் ஆச்சரியம் கலந்து அவரது பேச்சை கவனிக்கின்றன. அடிப்படையில் நம் நாட்டை ஆளுகின்ற பாஜக ஒரு பிற்போக்கான மதவாத கட்சி. எதிர்கட்சிகளின் குரல்களை நெரிக்கும், ஊடகத்தை நசுக்கும் ஒரு பாசிச சக்தி. நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அப்பாவி சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதற்கும் உயிர் பலி கொடுப்பதற்கும் கொஞ்சம் கூட தயங்காத ஒரு பயங்கரவாத கட்சிதான் பாஜக. இயல்பாகவே படிப்பறிவு குறைவாக, பகுத்தறிவு இல்லாத, கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்ட வடநாட்டு மக்களிடம் இவர்களின் மதவெறி அரசியல் எடுபட்டது, வெற்றி பெற்றது. அந்த அடிப்படையில் தான் ஆட்சி அதிகாரத்தில் இவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தன. ராமர் கோயில் கட்டுதல், காஷ்மீர் மக்களின் அடிப்படை உரிமைகளை மறுத்து காஷ்மீரை துண்டு துண்டாக்குதல், மத அடிப்படை உரிமைகளை மறுத்தல், மத அடிப்படையில் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுதல், இப்படியாகத்தான் பாஜகவின் நடவடிக்கை இருந்தன. ஏழைகள் நிறைந்திருக்கும் ஒரு நாட்டில் மேலிருந்து கீழாக சாதிய ஒடுக்குமுறைக்கு உட்பட்டு அடிப்படை உரிமைகளை, வசதிகளை இழந்து வாழும் கோடிக்கணக்கான மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பலர் கனவுகளோடும் லட்சியத்தோடும் படித்து வேலைக்கு செல்லலாம் என்று புதிய தலைமுறையாக கிளம்பிய படித்த வேலையற்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள் நிரம்பி இருக்கும் ஒரு நாட்டில் ஊழலும் சட்ட மீறுதலும் கருப்பு பணமும் பெருகி இருக்கும் ஒரு தேசத்தில் மரபு வழியாக விவசாயம், நெசவு போன்ற தொழில்களில் ஈடுபடக்கூடிய ஏழை விவசாயிகள், நெசவாளிகள் கோடிக்கணக்கில் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அவற்றை பற்றி பேசாமல், எளிய மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய செயல்பாடுகளை பற்றி பேசாமல், நாட்டின் வளர்ச்சியை பற்றி பேசாமல், சாதி வெறியையும் மத வெறியையும் தூண்டுகிற வண்ணமும் வருடம் முழுவதும் பேசுகின்ற ஒரு கட்சியை, அதன் வலிமை வாய்ந்த தலைவராக கருதப்படக்கூடிய பிரதமர் மோடியை நாம் என்னவென்று சொல்லுவது? இவருடைய இந்த பிதற்றலை கேட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி, அதானி, அம்பானி போன்றவர்களை காப்பாற்றுவதற்காக இவர் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் என்று நையாண்டியாக பேசி கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தி ஊடகங்களில் தீயாய் பரவி ஊடகத்தினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் கருத்து பரிமாற்றத்திற்கான முக்கிய செய்தியாக இன்று மாறியிருக்கிறது. கடவுள் அவதாரம் என்றால் அந்த கடவுளின் அவதாரம் அப்பாவி இஸ்லாமிய மக்களை கொல்ல அனுமதிக்குமா? பில்கிஸ் பானு போன்ற அப்பாவி இஸ்லாமிய பெண்களை கற்பழிக்க, அவருடைய உறவினர்களை அவளுக்கு முன்பே படுகொலை செய்ய எந்த கடவுளாவது அனுமதிக்குமா? மணிப்பூரில் மலைவாழ் மக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு மலைவாழ் பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுவதற்கு, கொல்லப்படுவதற்கு எந்த கடவுளாவது அனுமதி கொடுக்குமா? ஊருக்கே உணவிடுகின்ற விவசாயிகள் நாட்டின் தலைநகரான டெல்லி பட்டணத்தில் நுழைந்து அறவழியில் போராட முயற்சித்த போது அவர்களை அடித்து துரத்தி பல பேர்கள் சாவுக்கு காரணமாக எந்த கடவுள் அவதாரமாவது இருக்குமா? கோடிக்கணக்கான இளைஞர்கள் கனவுகளோடு கல்வி நிலையங்களுக்கு சென்றார்களே, இன்றைக்கு வேலை இல்லாமல் விரக்தியில் அவதிப்படுகிறார்களே, எந்த கடவுளாவது இதை அனுமதிக்குமா? இப்படியெல்லாம் பிரதமர் மோடியின் கடவுள் அவதார பேச்சு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களே, நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களை வென்று அதிக பெரும்பான்மையாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று நாடு முழுவதும் முழங்கி வருகிறீர்களே,
அந்த முழக்கத்தில் ஏதோ கலக்கம் தெரிவது போல உங்கள் பேச்சு காணப்படுகிறதே. உங்கள் பிதற்றலை கேட்கிற பொழுது 400 அல்ல, 300 அல்ல, 272 என்கிற பெரும்பான்மைக்கு மோசம் வந்து விடுமோ என்கிற ஐயப்பாடு உங்களுக்கே வந்து இருப்பதாக நாட்டு மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்களே, பெருமை மிகுந்த ஒரு நாட்டின் பிரதமர் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து பேசக்கூடாது என்று சாதாரண குடிமகன் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறான். செவி சாய்ப்பீர்களா மோடி அவர்களே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.